நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன மாதம் வாக்குத்தத்தம் வந்து சீர்படுத்துவேன் அப்படின்னு சொன்னார். பாஸ்டர் பிரசங்கம் கேட்டவுடனே நான் எனக்குள்ள ஒரு கொஷின், நமக்குள்ளே என்னென்னலாம் ரிப்பேராக இருக்குது, எதெல்லாம் ஆண்டவர் சீர்படுத்த போகிறாரு அப்படின்னு ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்தேன். ஆனால் அவர் யோசித்ததை நான் யோசிக்கவே இல்லை. சரி, நமக்கு ஒரு வேலை இல்லை, அந்த வேலையை தான் அவர் கொடுத்து சீர்படுத்தின சொல்கிறாரா, இல்லை நமக்கு ஒரு வீடு கொடுக்க போகிறாரா, இல்லை பழைய வண்டி நிற்கிது புது வண்டியாக தரப்போகிறாரா அப்படின்னு வேறு வேறு ஆங்கிளில் நான் யோசித்தேன். ஆனால் நம்ம பிளான் பண்ணுறதை காட்டிலும் அவரோட பிளான் வேறு மாதிரி இருக்கும். வாக்குத்தத்தம் வந்து பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருப்பதை போல ஸ்தாபிப்பேன்னு சொன்னார். நான் என்னோட ஒரு விஷயம் வந்து பாப்பாவுக்கு வந்து பிறந்ததுலேருந்தே மூச்சுக்குள்ளாய் சரியாக வளர்ச்சி இல்லை. ரெண்டாவது பாப்பாவுக்கு அவள் வாயிலே தான் மேக்ஸிமம் வாயில் தான் மூச்சு விடுவா. அப்போது நான் அதை வந்து சரி பை க்ரோத்தில் சரியாயிரும் டாக்டர் சொன்னாங்க. பட் நான் அதை கண்டுக்கலை, விட்டுட்டேன். ஆனால் அவர் கண்டுக்கிட்டார். ஸோ திடீர்னு தான் பாப்பாவுக்கு திடீர்னு பார்த்தா மூக்கில் சுவாசமே நின்றுச்சு. சதை வந்து அடிநாய்டு வளர்ந்து ஃபுல்லாக மூச்சே ஃபுல்லாக அடைச்சிருச்சு. டான்சில். என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. இம்மீடியட்டாக வந்துட்டு காரைக்குடியில் கேட்டப்போ எக்கனாமிக்கலி நான் வந்து ரொம்ப ஹையாக இருந்ததுனால அதுக்கப்புறம் மதுரையில் கேட்டு ப்ரொஃபஸர் ரஜினிகாந்த், டாக்டர் ரஜினிகாந்த்கிட்ட தான் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணோம். ரஜினிஸ் ஹாஸ்பிட்டலில் பண்ணோம். பாப்பாவுக்கு வந்து அதை பழுதானதை சீர்படுத்துவேன்னு சொன்ன வாக்கு வந்து அதுதான். அன்றைக்கி நான் அந்த வாக்கு இங்கே பாஸ்டர் நீங்கள் சொல்கிற சத்தியம் வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக பலிக்கும். சத்தியம் பலிக்கலைன்னு யாரும் சொல்ல வேண்டாம். லைவாக நான் இன்ன வரைக்கும் இவ்வளோ ஸ்டேபிளாக நான் வெக்கப்பட்டு போகிறதுக்கு எத்தனையோ வழிகள் சாத்தியங்கள் இருந்தாலும் இம்மட்டும் நான் நிற்கிறதுக்கு, நான் கால் ஊனி நிற்கிறேன், நான் தடுமாறி போகலை, வெக்கப்பட்டு போகலை அப்படின்னா இந்த சபை கொடுக்குற அந்த ஜெப சப்போர்ட் அது மட்டும் இல்லை அப்படின்னா எங்கே வேணாலும் எனக்கு அடி விழுகும். அது வந்து போன மாதம் வாக்கு வந்து என் குடும்பத்தில் என்னோட பாப்பாவோட 6 வருஷ வேதனை, மூச்சு விடுறதுல இருந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணார், சீர்படுத்தினார். பழுதாய் போன அந்த விஷயத்தை வந்து சீர்படுத்தினார். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதை நான் யோசிக்கவே இல்லை. என் பிள்ளைக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. 2 ஆப்ரேஷன் நடந்துச்சு, 45 நிமிஷம் நடந்துச்சு. அவள் உள்ளே போனது வந்து நாள் ஆப்ரேஷன் போகிற வரைக்கும் ஒரே டான்ஸு, பயங்கர டான்ஸு, ஆட்டம் பாட்டம் எல்லாமே ஏசப்பா பாட்டு தான் பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டே போனால். உள்ளே ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே உள்ளே இருக்கும்போது கூட அம்மா ஆப்ரேஷன் முடிஞ்சோன்னே ஐஸ்கிரீம் கொடுப்பாங்கல்ல, உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணும் சொல்லுங்கள், நான் டாக்டர்கிட்ட சொல்லி வாங்கிட்டு வந்துடுறேன், நீங்கள் வெளியில் வெயிட் பண்ணுங்கள், நான் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு தான் உள்ளே போனால். கொஞ்சம் கூட வந்து ஒரு பயம், நம்ம உள்ளே தனியாக போகிறோம் அப்படின்ற ஒரு பயம்லாம் இல்லை. நீங்கள் வெளியில் இருங்கம்மா, நான் வந்துடுறேன், சாக்லேட் ஃப்ளேவர் தானே உங்களுக்கு, அவளுக்கு அக்காவுக்கு வந்து அந்த ஃப்ளேவர். அவளோட அந்த ஒரு உள்ளே கொண்டு போன விதம், அவன் ஆப்ரேஷன் முடிஞ்சு வெளியில் கொண்டு வந்த விதம், டாக்டர் சொன்னாங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணா, இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ ஒரு சப்போர்ட் பண்ணது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படின்னாங்க. ஸோ வந்து போன மாதம் சொன்ன வாக்குத்தத்தம் என் பிள்ளைக்கு வந்து பழுதாய் போனதை சீர்படுத்தி இன்றைக்கி என் குடும்பத்தில் வந்து அந்த ஒரு பெரிய கட்டு உடஞ்சி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஆண்டவர் செய்த மகா பெரிய கிருபைக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம்.